எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம். சார், தமிழ்நாட்டில் அதிமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. நிறைய இடங்கள்ல 2வது இடம், சில இடங்கள்ல 3வது இடம், ஒரு 2 இடத்துல 4வது இடத்துக்கு போயிருக்கு. நாம் தமிழர் கூட முன்னாடி வந்துருச்சு. எப்படி பாக்குறீங்க? அந்த பின்னடைவை எதிர்பார்த்தோம். அவங்கள 4ஆக பிரித்து சீரழிச்சாங்க. அது காரணம் இன்றைக்கி இருக்கிற தலைமைகள். அவங்கள ஒழிச்சு கட்டுறதில் தீவிரமாக காட்டி அவங்கள ஒரு வழியாக சைபர் ஆக்கிட்டாங்க. ஆனால் அதிலேருந்து எழுந்து வர முடியும் சில மாறுதல்களை செஞ்சால். அது ஏற்கனவே அதற்கான முயற்சிகளில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தோல்வி 4ஆக பிரிஞ்சு இருக்கிற அந்த கூட்டத்தை ஒன்றாக்கிட்டாங்கன்னா அது சரியாக போயிடும். என்கிட்ட சில கருத்துக்கள்லாம் கேட்டபோது நான் ஒரு சேனலில் சொன்னேன், தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2 கட்சி தான், திமுக அதிமுக, அவ்வளோதான். மற்றதெல்லாம் சும்மா ஒரு கம்பி மத்தாப்பு மாதிரி சன நேரம் ஜொலிப்பு. பாஜக ஒரு கம்பி மத்தாப்பு, கொஞ்ச நேரம் ஜொலிச்சுட்டு போயிடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால் அதிமுக ஒரு டெம்பரரி செட்பேக். அவங்க தான் திரும்பி வருவாங்க. அவங்க தான் திரும்பி தமிழ்நாட்டுடைய இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு இந்த தேர்தல் முறைகள் கண்டினியூ ஆச்சுன்னா, தொடர்ந்து இருந்தால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அல்லது அதிமுக தான். மற்ற யாரும் இங்கே யாரும் வர முடியாது. வேறு யாருக்கும் இங்கே இடம் கிடையாது. வேறு எத்தனை பேர் எத்தனை கட்சி ஆரம்பித்தாலும் ஒன்று இவங்ககிட்ட சேரணும், இல்லாட்டி அவங்ககிட்ட சேரணும், அப்படித்தான். மிகப்பெரிய தோல்விக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? பிரிஞ்சிருந்தது தான் காரணம். பிரிஞ்சிருந்தது காரணம் தெளிவான முடிவுகள் இல்லை. பாஜகவை எதிர்த்ததை ஒழுங்கான முறையில் அந்த தலைமை கொண்டு போய் சேர்த்தலை. பாஜகவுக்கும் எங்களுக்கும் ஒட்டு உறவும் இல்லைங்கிறது பழனிசாமி சரியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணல. பன்னீர்செல்வம் கடைசி நிமிஷம் அவங்க பன்னீர்செல்வம் தலைமையில் இருந்த கூட்டம் பூரா நாங்கள் பாஜக ஆதரிக்கிறோம், நாங்கள் அவர் தன்னை காப்பாற்றிக்கிறதுல தான் நின்றார். இன்றைக்கி என்னாச்சு? இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க, என்ன பேசுகிறாங்க, சசிகலா தலைமையில் அவங்க ஒன்றா இணைக்குவாங்கங்கிறது என்னுடைய நம்பிக்கை. சசிகலா தலைமையில்? ஆமாம், சசிகலா வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. அவங்க தலைமையில் வந்தாக்கா மோடியே கண்டு பயந்த ஆள் சசிகலா. அதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒன்று கூடி சசிகலா சீஃப் மினிஸ்டராக முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து இது பண்ணும்போது மோடி பயந்து போய் அந்த வித்யாசாகர் பதவி பிரமாணமே பண்ணி வைக்க பயந்து ஓடினார். இல்லை, அந்த அளவுக்கு சசிகலாவை கண்டு மோடிக்கு பயம் இருந்தது. இன்றைக்கி அந்த மாதிரி தடுத்து வெளியே துரத்துறதுக்கு ஆள் இல்லை. மோடி பொழப்பே எல்லாட்டில் இருந்தது. அதனால் இவங்களை இனிமேல் இந்த மோடி கூட்டமோ அமித்ஷா கூட்டமோ இவங்களை பிரித்து வைக்கிறதுக்கு யாருமே இல்லை. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பழையபடி மிரட்ட முடியாது. ஏன்னா மோடியை மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆகிட்டார். அதனால் அந்த இடி பிரச்சனையோ மற்ற எல்லாமே அவங்கள விட்டு போயிட்டதுனால அவங்க ஒன்றா இணையறதுக்கான வாய்ப்புகள் மிகாது. அப்படி வந்துட்டாக்கா இந்த மழை காலத்தில் முளைச்ச காளான்கள்லாம் கத்திக்கிட்டு இருந்தது, அதுக்கெல்லாம் காணப்படும். சசிகலா தலைமையில் ஒன்றிணையும் எடப்பாடி பழனிசாமி ஒத்துப்பாரா? கஷ்டம்னு வரும்போது ஒரு நாணல் துண்டு கிடைச்சா கூட கரையேறவனுக்கு அது போதும், அவ்வளோதான். இவர் விட்டு கொடுக்கணுமே, விட்டு கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட என்ன இருக்குது? பேசுறதுக்கு என்ன யோகியதை இருக்குது? தலைவரை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒரு தலைமைன்னு பேசிக்கிட்டு வெக்கமா இல்லை? ஏப்போ தோக்க வேண்டித்தாங்க, அதில் ஒரு கௌரவம் வேணாம்? எவ்வளோ கேவலமான தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்க. உன்னுடைய தலைமை தானே காரணம். நீ யாரில் வெளியே போகணும், நீ இனிமேல் கேட்கக்கூடாது. நீ யாரில் வெளியே போகணும். தவறு, நான் என்னுடைய முடிவுகள் தவறாக இருக்குது, தொண்டர்களை ஏற்றுக்கல. ஒரு இடத்துல கூட எப்படி இருந்த கட்சிங்க வெற்றி பெறவே முடியாதவர்கள், தோற்கடிக்கவே முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு இருந்த கட்சிங்க அது சைபர். அழகு தொண்டர்கள்லாம் தெளிவாக இருக்கிறாங்க. தலைமை தகராறு அடிக்கிறதுனால அவங்க விட்டு போயிட்டாங்க. அதனால் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் இது அதிமுக போயிடுச்சுங்கிறதெல்லாம் இல்லை.
சசிகலா வருவார், சசிகலா தலைமையில் அவங்க இயங்குவாங்க, பெருசாக வருவாங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அவங்கள தடுத்துக்கிட்டு இருந்த அந்த நாசகார சக்திகள் இன்றைக்கி அவங்களே படுகொலையில் விழுந்துட்டாங்க. அதனால் அந்த பிரச்சனை இனிமேல் இல்லை. இவர்களுடைய இணைவதற்கான தடங்கள்லாம் இன்றைக்கி போயிடுச்சு. அதனால் இணைவார்கள். அதனால் இந்த மழை காலத்து காளான்கள் இந்த தவளை கத்துறதெல்லாம் நின்று போகும். சசிகலாவுக்கு செல்வாக்கு இருக்கா அப்படின்னு கேபி முனுசாமி கேட்குறாரு. அவர் வீட்டு வாசலில் ஒரு தொண்டர்கள் கூட இல்லையே. அது அவருடைய ஆசையை சொல்லிக்கிறாரு. சரி, அவர்கிட்ட தொண்டர் இருக்காங்கல்ல, அப்போ நீ தலைமையத்துக்கு. அவர் கேபி முனுசாமி எப்போவுமே எதிர்த்து என்ன மாதிரி ஆளுங்க எதிர்த்து இதாக பேசிக்கிட்டே இருப்பார். ஆக்கப்பூர்வமாக எதுவும் சொல்ல மாட்டார். உனக்கு உன்னால் முடியாது, நீ உன்னால் என்ன, சரி யாராலையும் முடியல, நீ செய்ய. அடுத்தவனை குறை சொல்லிட்டு உட்காந்துட்டு நீ என்ன செய்கிறதா? இதோட வெக்கக்கேடான தோல்வி ஏதாவது இருக்குமா? இன்னும் உட்காந்துட்டு இந்த கேள்வி கேட்டுட்டு உட்காந்துட்டு என்ன அர்த்தம்? உனக்கு என்ன வேணும்? அரசியலில் உனக்கு உன் கட்சி இருந்தால் தான் நீ இருக்க முடியும். இல்லாட்டி உன்னை யார் சீந்துவா? உன்னை எவனுக்கு தெரியும்? கட்சியை அழிச்சுவிட்டு நீ என்ன இது எப்படி ஒவ்வொருத்தரையும் கேள்வி கேட்டதை தவிர உன்னால் நீ சாதிச்சது என்ன? உன்னுடைய எதிர்மறையான கருத்துக்கள்னால தான் நீ இருந்துக்கிட்டு இருக்கிற. உன்னால் கட்சிக்காக இயக்கத்துக்கும் என்ன லாபம்? இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் ஏன் என்கரேஜ் பண்ணுறீங்க? ஓரம் கட்டுங்க, அவ்வளோதான். பழனிசாமி ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. தொடர் தோல்விகள் 10வது தோல்வி. இதுக்கு மேலே முடியாது. ஜனங்களும் சலிச்சு போயிட்டாங்க. எத்தனை தடவை தான் தோற்கடிப்பாங்க? வாண்டாயான்றாங்க. ஆனால் எல்லாரும் அமைதியாகவே இருக்காங்களே சார். யாருமே வேற என்ன பண்ண முடியும்? தொண்டர்கள் போயிட்டாங்க. தொண்டர்கள் இருந்தால் தானே பிரச்சனை. தொண்டர்கள் தான் இல்லையே. 1.5 கோடி தொண்டர்கள் 2 கோடி 20 லட்சம் எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. அவங்கள பாதி பேர் ஓட்டு போட்டுருந்தா கூட வந்துட்டு இருக்கலாம். 2 கோடி 20 லட்சம் தொண்டர்கள்னாங்க. ஆனால் விழுந்தது 80 லட்சம் ஓட்டுகள் தான். அப்புறம் எங்கே அதுவே ஏதோ அவங்க சொந்த செல்வாக்கில் வாங்கின ஓட்டு. இவங்களுக்கு கட்சிக்காக விழுந்த ஓட்டு இல்லை. இப்போ நான் நிற்கிறேன்னா எனக்கு ஒரு 10 பேர் போடுவேன். அந்த 10 ஓட்டு தான். வேற யாரும் எனக்கு தெரியாத யாரும் எனக்கு ஓட்டு போடவே இல்லை. அதிமுக எனக்கு யாரும் போடவே இல்லை. ஓபிஎஸ் எல்லாரும் ஒன்றிணையெல்லாம் வாங்க அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்று விடுறாரு. விட்டாரு. இப்போ அதான் ஒவ்வொருத்தரும் இப்படி வந்தாங்கன்னா எல்லாம் சேர்ந்தாங்கன்னா சரியா. இல்ல கேபி முனுசாமி கேட்கிறாரு, அதிமுகவுக்குள்ள ஓபிஎஸ்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதான் இப்படிதான் கேட்டுட்டு தான் இருப்பார். அவருடைய வேலையே நீ யாரு அப்ப நீ யாரு இதெல்லாம் கேட்கறதுக்கு? ஓபிஎஸ் யாருன்னு கேட்குற நீ யாரு? இன்னும் ஜெயலலிதா கட்சி விட்டு விளக்குனாங்க. எதுக்காக சார் விளக்குனாங்க? அது ஏதோ பண்ணாரு, வெளியே போட்டு துரத்திட்டாங்க. பழனிசாமி தேவையில்லாம உள்ள கூட்டு வந்து போட்டார். விளைவு என்னாச்சு? யார் வந்தாலும் கட்சியில் வந்தாலும் நீ யாருங்கிறது தவிர கேபி முனுசாமியுடைய இது சாதனை என்ன சொல்லுங்க? ஜெயிச்சுக்கிட்டு இருந்த தலைவர்களை தோக்கடிச்சது தான் அவங்களுடைய வேலையாக இருந்தது. வேற என்ன பண்ணாரு? கிருஷ்ணகிரி மாவட்டமெல்லாம் அதிமுக ஸ்ட்ராங்காக இருந்தது. இவருக்கு அப்புறம் தானே இவர் இந்த ஆள் அன்னைக்கு தலையெடுத்தாரு, அன்னைக்கு காலி ஆனதான் எல்லாம் போச்சு. அண்ணாமலை தோத்துருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? வேற என்ன ஆகும்? தோக்க வேண்டியவர் தோத்துருக்காரு, வேற என்ன ஆகும் சார்? அடிச்சு பேசினார் சார், சத்தியம் பண்ணி சொன்னார் சார், என்ன கோயம்புத்தூரில் ஜெயிப்பேன். அவர் நம்பிக்கிட்டு இருந்தது இது தேர்தல் ஆணையம் எப்படி காப்பாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். தான் ஆடி காத்துல அம்மி குழவையே பறகுது, ஓடியே 4 ரவுண்டு பின்னடைவில் இருந்துட்டு வர்ற அளவுக்கு பொழப்பு லாட்ரி அடிக்கும் போது இவர் எங்கே வர்றது? அந்த நம்பிக்கையில் தான் பேசிக்கிட்டு இருந்தார். அதான் சிறப்பிச்சு. இன்னைக்கு அண்ணாமலை ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. நான் தோத்த உடனே எல்லாரும் ஏதோ ஆட்டை எடுத்து வெட்டுற மாதிரி எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து போடுறாங்க. எதுக்கு ஆட்டெல்லாம் எடுத்து வெட்டி அதை துன்புறுத்துறீங்க? முடிஞ்சா நான் அங்கே தான் இருக்கேன், என் மேலே கை வைங்கன்ற அவ்வளோக்கும் வருதுங்க. வேற என்ன பண்ண முடியும்? நீ ஒரு ஆடுன்றாங்க, அவ்வளோதான். சிம்பாலிக்காக சொல்கிறாங்க. ஒரு ஆட்டை வெட்டுறதுக்கு உன்னை வெட்டுறதுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. உன்னை கறிக்கடை உன்னை பிரியாணி ஆக்கி போட்டாங்கன்றாங்க. அதை சிம்பாலிக்காக சொல்கிறாங்க. அது கோச்சிக்கிட்டு என்ன பண்ண முடியும்? பதில் சொல்ல தெரியாது. அவர் என்ன மொட்டத்தனமாக பேசுகிறாள் தானே, கண்ணியம் இல்லாமல் நாகரிகம் இல்லாமல் நரகல் வார்த்தைகள் எல்லாம் பேசிக்கிட்டு போகிறா சார். அவருக்கெல்லாம் போய் பதில் சொல்லிட்டு இருந்தா எப்படி? அண்ணாமலை தென் பகுதிகளில் ஒரு தொகுதியில் கூட திராவிட கட்சிகள்லாம் கால் ஒன்றவே முடியாது, வெற்றி பெறவே முடியாது, நான் எழுதி தரேன் அப்படின்னாரு. இன்னைக்கு எதுவுமே பேச மாட்டாரு. அதை பற்றி அவரெல்லாம் ஒரு அரசியல்வாதின்னு நீங்கள் பேசுறீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? ஏதோ ஒரு பாஜகவுக்கு இருந்த கஷ்டத்தை இந்த மாதிரி ஒரு ஆள் அந்த கட்சியை எடுத்தார். தொட்டது கால் பட்ட இடமெல்லாம்
தவிடுபடி ஆகிப்போச்சு. எங்கே மூஞ்ச காட்டினாரோ அந்த இடமெல்லாம் காலி ஆகிப்போச்சு. அவ்வளோதான். கர்நாடகா தேர்தலையும் அவங்களுக்கு புத்தி வேணாமா பாஜகவுக்கு? ஒரு 20 இடத்துலையும் 30 இடத்துலையும் அவருக்கு 40 இடத்துலையும் என்னமோ அந்த சட்டமன்ற தேர்தலில் இவருக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. பாஜக தோத்தது அந்த 40 இடத்துல தான். இவருக்கு பொறுப்பு கொடுத்த இடத்துல தான் தோத்துச்சு. அதில் தான் காங்கிரஸே வெற்றி பெற்றது. அந்த மாதிரி விடியா மூஞ்சி இந்த ஆசாமி போகிற இடத்துல தோல்வியை கொண்டு வந்து கொடுத்த ஆளுக்கிட்ட கொண்டு போய் ஒரு மாநில தலைமையை கொடுத்தா அது இப்படி தான் வரும். வேற என்ன வரும்? கனிமொழி கேட்குறாங்க, எனக்கு தகுதி இருக்கான்னு கேட்டிங்களா அண்ணாமலை? ஒரு தொகுதியில் உங்களால் ஜெயிக்க முடியல, உங்களுக்கு அந்த தலைவராக இருக்க தகுதி இருக்கான்னு கேட்குறாங்க. ஆனால் பதில் சொல்லி அண்ணாமலை ஒரே ஒரு சந்தோஷம், ஒரு அவருக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த தேர்தலில் டெபாசிட் வாங்கியிருக்காரு. அது ஒரு சாதனை தானே. இவ்வளவு கேவலமான அரசியல் பண்ண பிறகும் அவருக்கு டெபாசிட் கிடைக்குதுன்னா அது வெற்றி தானே, அண்ணாமலை கிடைச்ச வெற்றி தானே. அதுக்காக அவருக்கு வாழ்த்துக்கள். டெபாசிட் வாங்கிட்டு வாழ்த்துக்கள். அதில் தான் தேர்தல் ஆணையத்து மேலே சந்தேகம் வருது. டெபாசிட் வாங்குற அளவுக்கு அவருக்கு ஓட்டு கொண்டு கொடுத்துருக்காங்கன்னு சந்தேகம். எஸ்பி வேலுமணி சொல்றாரு, ஒழுங்கா வாயை மூடிட்டு பேசாம இருந்திருந்தா அதிமுக பாஜக கூட்டணியில இருந்திருக்கும், நாங்க நிறைய ஜெயிச்சிருப்போம், இப்போ ஒரு 30 இடத்துல ஜெயிச்சிருக்கோம். அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, நான் தலைவனா இருக்கிற வரைக்கும் அதிமுக கூட கூட்டணியிலே இருக்க முடியாது. நான் தலைவனா இருக்கிறவர்களும் பாஜகவை ஜெயிக்க விட மாட்டேங்கிறது வந்து இப்படி சொல்றாரு. நன்றி. நீ இருக்கணும். நீ அவர் இருந்தால் தான் தமிழ்நாட்டில் பாஜக வரா. பொதுமக்களே வேணான்னு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இவர் இருந்தாக்கா சுத்தமாக தொடச்சிக்கிட்டு போகிறதுக்கு இவர் கண்டினியூ பண்ணாலே போதும். வேறு எதுவுமே தேவையில்லை. பாஜக பொறுத்தவரை யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ நான் அன்றைக்கி என்ன சொன்னேன், ராகுல் காந்தி வந்து பிரச்சாரமே பண்ண வேண்டியதில்லை, நான் மோடி எதிர்த்து போட்டி எடுக்கிறேன்னு சொல்லுங்கள் போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மக்கள் போட்டுருவாங்க. அன்றைக்கி அதுதான் நடந்துருக்கு. ஆள் பலம் பண பலம் என்ன இல்லை. ஈடியை வச்சுக்கிட்டீங்க, நீதிபதிகளை வச்சுக்கிட்டீங்க, தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டீங்க, இவ்வளவும் வச்சுக்கிட்டு உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்கார கட்சிங்கிற பேர் செல்வாக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு கூட்டத்துக்கிட்ட போய் காணாமல் போய் உட்காந்துக்கிட்டு மைனாரிட்டி கட்சியாக மாறி இருக்கீங்கன்னா மோடியினுடைய சாமர்த்தியம் தான். அதுக்கு அண்ணாமலை போன்ற ஆட்கள்லாம் சேர்ந்து நீ எரியற தீவட்டியில் எந்த தீவட்டிடா எந்த கொள்ளிடா நல்ல கொள்ளிங்கிற மாதிரி அண்ணாமலை கொள்ளி பிரமாதமான கொள்ளி நல்லா வச்சு. பாஜக 10% ஓட்டை வாங்கியிருக்கு தமிழ்நாட்டில். எப்படி பாக்குறீங்க? தோத்து போனவங்களாம் கடைசியில் இதுதான் வளர்ந்துருக்காங்க. ஜெயிச்சவன் வந்து எத்தனை சீட்டில் ஜெயிச்சோன்னு போட்டுக்கிட்டு இருப்பான். தோத்தவன் வந்து எத்தனை சதவீத வாக்குன்னு. சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுச்சு, திமுகவுக்கும் அண்ணா திமுக கூட்டணிக்கும் திமுக தனியாக எடுத்துக்கிட்டாங்க, அண்ணா திமுக கூட்டணி எடுத்துக்கிட்டு ரெண்டுக்கும் மத்தியில் 5% ஓட்டு தான் வித்தியாசம்னாங்க. அந்த 5% ஓட்டு வித்தியாசம் இருந்த கட்சி இன்றைக்கி எங்கே போச்சு? அந்த கூட்டணி. இந்த கருத்து கணிவு இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் பண்ண தில்லுமுள்ளு. இதுக்கு எப்படி எக்ஸிட் போல் போட்ட மாதிரி தான் தேர்தல் ஆணையம் அதோட அவங்க அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க தாங்க. அது இப்போ கொடுத்துருக்கிற சதவீதமே எனக்கு நம்பிக்கை இல்லை. எவ்வளோ பேர் போட்டாங்க, எவ்வளோ பேர் இது பண்ணாங்கங்கிறதே எனக்கு சரியாது. நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறி இருக்கிறது. ஒரு வாழ்த்துக்கள். பாஜகவை விட நான் குறைஞ்ச வாக்கு வாங்கினாங்க கட்சியை கிளச்சிருவேன்னாரு. அதையும் ஞாபகப்படுத்துங்க. அவருக்கு 2% தனிச்சு நின்று வாங்கியிருக்காரு சார். ஐயா அது சார், அதுக்கு 2 வகையான விளக்கம் சொல்லலாம். தனிச்சு நிற்கிற தைரியம் இருந்ததாங்கிறது ஒன்று இருக்குது, யாருமே என் கூட சேரலைங்கிறது இருக்குது. 2 இருக்குல்ல. நான் ஒரு கடை வைக்கிறேன், பார்ட்னர்ஸை கூப்பிடுறேன், ஒருத்தனும் கூட்டு சேர மாட்டேன்னாக்கா தனியாகவே நான் கடை வச்சுட்டேன்னாக்கா ஜெயிச்சாவே ஓகே. இல்லைன்னா உங்கள்கிட்ட கூட்டு சேரத்துக்கு ஒருத்தனும் வரலங்கிற மாதிரி போயிடுது. இல்லை, உங்கள் கதை முடிஞ்சு போச்சு. நீயும் 10 வருஷமாக விடாமல் சொல்லிகிட்டு இருக்கிற, உங்களோட கூட்டணி சேரத்துக்கு ஒருத்தரும் வரலையே. கடைசியாக நீ என்ன பண்ண, கூட்டணியே சேர மாட்டேன்னு சொல்லிவிட்டு கடைசியாக என்ன சொன்னேன், விஜய் வந்து என்னோட சேர்ந்துட்டாக்கா நல்லாயிருக்கும் அப்படின்னு. கூட்டணிக்கு போனேன் இல்லை, ஆக நீ கூட்டணிக்கே ட்ரை பண்ணியிருக்க, உன்னை சேர்த்தலை யாரும். ஆனால் தனியாக வாங்கினேங்கிற அவருக்கு மேலே வாங்கினவருக்கு இவருக்கும் மத்தியில் என்ன வித்தியாசம்னு பாருங்கள். இவர் 60,000 ஓட்டு வாங்கியிருப்பார், 70,000 ஓட்டு வாங்கியிருக்கிறார். 3ஆவதாக வந்திருக்கிற ஓட்டு வந்து 2 லட்சத்துக்கு மேலே. அந்த கடைசியாக வாங்கினவருக்கு இவருக்கு மத்தியிலே 1.5 லட்சம் வித்தியாசம் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு அவர் பெருசாக வாங்கிட்டேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டால் வேணாங்கல்ல. வாழ்த்துக்கள்.
போன தடவை வந்து 3வது பெரிய கட்சின்னு சொன்னார் தேர்தல் ஆணையம். இந்த தடவை வந்து அங்கீகாரம் கொடுக்குற அளவுக்கு வந்துருக்குது, பரவாயில்ல. அதுதான் தேர்தல் ஆணையம். போன தடவை தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சி அதானே சொன்னாங்க. நீங்கள் அந்த தேர்தல் ஆணையம் இப்போ அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறி இருக்குங்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. அதான் இது வளர்ச்சியா இல்லையாங்கிறது நீங்கள் தான் முடிவு சொல்லுங்கள் சார். அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வளர்ச்சி சார். அதான் சொல்கிறேன். 3வது பெரிய கட்சியாக இருந்த ஒரு கட்சி பாஜக கூட்டணியில் இருந்தது சார், இவர் தனியாக நின்னார் சார். அதுதாங்க அதுக்கு தான் விளக்கம் முதல்ல நான் சொல்லிட்டேன். அதை கவனிக்க மாட்டேங்கிறாங்களா பேசுறதெல்லாம்? அதே கேள்வி திருப்பி கேட்குறீங்க. கூட்டணி சேரத்து கூட உங்க கூட யாரும் வரல, அதானே அர்த்தம். இவரு போக மாட்டேன்ட்டார் சார். ஆரம்பத்துலேன்னு சொல்லிட்டு இருக்காரு. திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இந்த 4 கட்சி கூட கூட்டணி இல்லைன்னு இவரு சொல்லிட்டு இருக்காரு. இளவரசிக்கு கல்யாணம்னாங்க, அந்த நாட்டு இளவரசிக்கு கல்யாணம்னாங்க. சத்திரத்தில் 2 பிச்சைக்காரன் உட்காந்துக்கிட்டு ஏடா நம்மக்கிட்ட சொல்லவே இல்லையாண்ணா. ஒரு பிச்சைக்காரன் சொன்னான், நான் கட்டிக்கிறதா இல்லைன்னு சொல்லிட்டேன், போயிட்டு போகுதுன்னு விட்டுட்டேன். அந்த மாதிரி தான் கூட்டணி ஒரு போயில்லை. யார் கூப்பிட்டா இவரை? அதை சொல்லுங்களேன் ஃபஸ்ட்டு. எந்த கட்சி கூப்பிட்டு இவர் போக மாட்டேன்னார் சொல்லுங்க. இப்போ தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணிகள் இது சேருது அது சேருதுன்னு எல்லாத்தையும் பேசுகிறாங்க, எல்லா கட்சியும் பேசுகிறாங்க. ஒரு கட்சியை பற்றி ஒருத்தரும் பேசவே இல்லையே. நீங்கள் கூட பேசலையே, யாரோ கூப்பிட்ட மாதிரி ஒரு போகாத மாதிரி. யார் கூப்பிட்டாங்கன்னு முதல்ல சொல்லுங்க, அப்புறம் கேட்க. ரொம்ப அமித்ஷா, மோடி எல்லாம் வற்புறுத்தியும் கூட்டணிக்கு போக மாட்டேன் அப்படின்ட்டாரு எடப்பாடி பழனிசாமி. மறுபடியும் ஆட்சி அமைச்சிட்டாங்க. எதுவும் பாதிப்பு வருமா எடப்பாடிக்கு? இன்னுமே பாதிக்கிறதுக்கு என்ன இருக்குது? இல்லை, ரைடு, கைது அப்படி இப்படின்னு அந்த கதை தான் முடிஞ்சு போச்சு. மைனாரிட்டி அரசை வச்சுக்கிட்டு அந்த விளையாட்டுலாம் இனிமேல் விளையாட முடியாது. அந்த விளையாட்டுக்கெல்லாம் ஒரு 20 சீட்டு தான் சார் கம்மியாக இருக்கு. 40 சீட்டு 240 வாங்கியிருக்காங்க. 275 32 சீட்டு கம்மியாக இருக்கு. 75 சீட்டு 35 சீட்டு வரும். பெரிய விஷயம். அது ஒன்று சாதாரணம். தனியாக நின்றுக்கிட்டு ஆடின ஆட்டம் வேறு, சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த காலம் வேறு. இன்றைக்கி அந்த இதெல்லாம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு பயம் வரும் இல்லை, இவங்ககிட்ட ஏன் ஆள் இருக்காங்க, என்னத்துக்கு வம்புன்னு தான் இருப்பாங்க. அதிகாரிகளை நீங்கள் சாதாரணமாக இடப்படாதீங்க. யார் ஆபத்து தனக்கு வருதுன்னு சொன்னாக்கா உங்களை காட்டி கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு மேலே நீங்கள் அவங்கள மிரட்டிங்கனாக்கா மைனாரிட்டி அரசாங்கம் வருது காட்டி கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா கதை முடிஞ்சுது, அவ்வளோதான். ஜாக்கிரதையாக இருக்குது. மோடி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது. தமிழ்நாட்டில் அண்ணாமலை மாற்றப்பட வாய்ப்பு இருக்குங்களா சார்? பெரிய தோல்வியை கொடுத்துட்டாங்க. அவர் மாற்றக்கூடாதுங்கிறது என்னுடைய ஆசை. ஏன் சார்? அவர் இருந்தால் தான் பாஜக அழியும். பாஜக ஆமாம், அவரை மாற்றிட்டாக்கா வேறு நல்ல தலைவர் வந்தாங்கன்னா பாஜக வளர்ந்தாலும் வளர்ந்துடும். அண்ணாமலை இருக்கிறவங்களும் பிரச்சனை இல்லை, அவர் பார்த்துக்குவார். தமிழிசை சவுந்தரராஜன் தோத்துட்டாங்க சார். நல்ல மனுஷி. என்ன, நான் பணிபுரிந்த கல்லூரியிலேயே மாணவியாக இருந்தவங்க. அந்த வகையில் பார்த்தா எனக்கு மாணவி மாதிரி. இந்த தோல்வி எனக்கு வருத்தம் தான். நான் முதல்ல ஆனால் அவங்க சொல்லியிருந்தேன், உங்களுக்கு மொத்தமாக 2 ஓட்டு விழுவும், 1 ஓட்டு உங்களுது, இந்த 2வது ஓட்டு யாரும் சந்தேகப்படாத என்னுடைய ஓட்டுன்னு. நான் போடலை. அப்போ கேட்டாங்க, அப்போ தமிழிசை தங்கப்பாட்டிலாம் இதாக என்ன ஆவாங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்கெல்லாம் ஜெயிச்சிருவாங்க, இவங்களுக்கு ஓட்டுக்கு ஒரு 2 பேர் கூட போட மாட்டாங்கங்கிற அளவுக்கு இவங்க நிலைமை இருக்கும். அதில் வந்து ஓட்டு போட்டு என்னுடைய பழைய மாணவிங்கிற முறையில் நான் அந்த பாசத்தில் நான் அவங்களுக்கு போடுவேன் அப்படின்னு சொன்னேன். அதே தான் நடந்தது. தமிழிசை சவுந்தரபாண்டியன் வந்து கட்சியை நல்லா உருப்படியாக வளர்த்துனாங்க. அவங்க பிராமணர் அல்லாதவர். அது பிராமண ஜனதா பார்ட்டியில் அது எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க? அன்றைக்கி இருந்த பெரிய தலைகள் எச் ராஜா, எஸ் வி சேகர் போன்ற கூட்டமெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவங்கள வெளியே அனுப்புறதுக்கு எவ்வளோ உண்டோ அவ்வளோவும் பண்ணித்தாண்டாங்க. இந்த பாண்டேன் ஒரு ஆள், இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த பார்ப்பனர் கூட்டமே சேர்ந்துக்கிட்டு ஒரு பிராமணர் அல்லாத வெளியே தோற்றத்துக்கு எவ்வளோ உண்டோ அவ்வளோவும் பண்ணாங்க. அந்த மாதிரி வேறு வழி. ஆனால் மோடிக்கு அதே சமயத்தில் ஒரு பெரிய ஒரு நல்ல தொண்டரை இழக்கக்கூடாதுன்னா அவங்களுக்கு கவர்னர் பதவி கொடுத்தாங்க. மறுபடியும் அந்த கவர்னர் பதவியில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அதை என்ன பண்ணாங்களோ தெரியல. அந்த மாதிரி கெட்ட நேரம் வந்தது. ஏன்னா அவங்களுக்கு டைமு முடியுது. எதுக்கு எலெக்ஷன் நின்று பார்ப்போன்னு நின்றுச்சு. எல்லோரும் நின்னது வந்து தேர்தல் ஆணையத்தை நம்பி தான் நின்னாங்க. எப்படியும் அவங்க நம்மளை காப்பாற்றிடுவாங்க, ஒரு சீட்டாக அது கிடைக்கும் நம்பிக்கையில் தான் நின்னாங்க. தேர்தல் ஆணையத்தை பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு வந்ததுனால தேர்தல் ஆணையம் தன்னுடைய தான் செய்ய வேண்டிய பாஜகவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் விட்டு விட்டதுடைய விளைவு தான் இந்த தேர்தல் முடிவு. சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து. நன்றி சார்.
எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம்.